அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சென்ற வாரம் திரு அவையில் தேவ அழைத்தல் தினம் என்ற நல்லாயன் ஞாயிறிலே நாம் சிந்தித்தோம். தேவ அழைத்தலுக்காக மன்றாடுங்கள் என்று திரு அவை எல்லா மக்களையும் கோருகின்ற அந்த அவர்களுடைய அழைப்புக்கு இணங்க தேவ அழைத்தலுக்காக மன்றாடுகின்ற பொழுது குருத்துவம் என்ற அழைப்பை பற்றி சற்று சிந்தித்தோம். இந்த வாரம் துறவியர்கள் பற்றி சற்று சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். முழு திரு அவையிலும் கிட்டத்தட்ட 4,60,000 திருநிலைப்படுத்தப்பட்ட குருக்கள், ஆயர்கள் என்று சொல்லி, தியாக்கோன்கள் என்று சொல்லி திருநிலைப்படுத்தப்பட்டவர்கள். இவர்களுக்குள்ளே இவர்கள் தங்களுடைய திருநிலைப்படுத்தப்படுகின்ற சடங்கினூடாக அங்கீகாரம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். உலகிலே எல்லா கண்டங்களிலும் பல நாடுகளிலும் இருக்கின்ற திரு அவை மறை மாவட்டங்களாக வகுக்கப்பட்டு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த முழு திரு அவையையும் பார்க்கின்ற பொழுது ஆண் பெண் என்கின்ற இரு சாராரையும் இணைத்து துறவர சபையினர்கள், துறவர சகோதர சகோதரிகள் அல்லது துறவிகள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 7,25,000 துறவிகள் இருக்கின்றார்கள். ஆண்கள் பெண்கள். இந்த துறவர சபையினர்கள் பல்வேறு நிலைகளிலே அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த துறவர சபை என்று சொல்கின்ற பொழுது ஒன்று பணியை, அப்போஸ்தலிக்கத்தை, பணியை முன்வைத்து, இன்னும் சிலர் பணி அங்கு இருந்தாலும் அவர்கள் கான்டம்ப்ளேஷன் என்று சொல்லப்படுகின்றது, தியான யோகத்திலே இருக்கின்றவர்கள். சிலர் ஆண்கள் பெண்கள் அடங்கிய சபையினர்களாகவும், இன்னும் சிலர் ஆண்களை மட்டும், இன்னும் சிலர் பெண்களை மட்டும் கொண்ட பெண் துறவிகளாகவும், இந்த துறவர சபைக்குள்ளேயும் பல நிலைகளிலே அவர்கள் வகுக்கப்பட்டு தங்களுடைய பணிகளை, தங்களுடைய ஆன்மீக வாழ்வை, வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளுகின்றார்கள். இவ்வாறு இயங்குகின்ற 7,25,000 துறவிகள் என்ன செய்கின்றார்கள்? இவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது திரு அவையினுடைய வரலாற்றை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது இயேசு இந்த அழைத்தல் அனைத்திற்கும் ஊற்றாக விளங்குகின்றார். அதனால இந்த இயேசுவினுடைய அழைப்பு எல்லோருக்கும் பொதுவான அழைப்பாக இருக்கின்றது, சீடத்துவத்திற்கான அழைப்பு. இந்த சீடத்துவத்திற்கான அழைப்பை பன்னிருவர்கள், 72 பேர், இன்னும் பலர் என்று சொல்லி அவர்கள் தொடக்க கால கிறிஸ்தவ சமூகத்திலே இணைந்து கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை தாங்கியவர்களாக அவர்கள் கிறிஸ்துவுக்கு நெருக்கமாக அவரோடு இணைந்து அவருடைய போதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த போதனையை அவர்கள் வாழ்ந்து அதற்கு சான்று பகர்கின்ற கிறிஸ்தவர்களாக மெலிந்தார்கள். ஆரம்ப காலத்திலே இந்த கிறிஸ்தவர்களாக இருந்தவர்களுக்கு பெரும் நெருக்கடிகள் வந்தன. அவர்களை உயிரை கூட பறித்தார்கள், அவர்களை துன்புறுத்தினார்கள். யூதர்களும் பின்பு ஏனைய சமயத்தை சார்ந்தவர்களும் கூட, அல்லது ரோமானியனுடைய ஆட்சியிலே இருந்தவர்கள், தங்களுடைய ஆட்சிக்கு இவர்கள் எதிரிகள் என்று சொல்லி இந்த அரசியல் கூட சமயத்திலே கலந்திருக்கின்றது. அதனால் இந்த சில அரசுகளுக்கு கிறிஸ்தவம் ஒரு சவாலாக வருகின்ற பொழுது தங்களுடைய அரசினுடைய வீழ்ச்சிக்கு இவர்கள் காரணமாக இருப்பார்கள் என்றும் பல நோக்கங்களுக்காக இந்த கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். இவ்வாறு துன்புறுத்தப்படுகின்ற இந்த கிறிஸ்தவர்கள் பலர் தங்களுடைய வாழ்வையும் அவர்கள் அர்ப்பணித்தார்கள்.
பின்பு இந்த துன்புறுத்தப்படுகின்ற வேத கலாபனைகள் மறைந்த காலத்திலே இந்த கிறிஸ்தவர்கள் தாங்கள் தொடர்ந்தும் கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்ற அந்த ஆவல், ஆசை, அந்த இலக்கு அவர்களை தூண்டியது. அதனால் இப்பொழுது குருதி சிந்தி தலையை வெட்டி அல்லது உயிர் தியாகங்களை செய்து அவர்கள் தியாகம் கிறிஸ்துவுக்கு சான்று பகர முடியாத பட்சத்திலே கிறிஸ்துவுக்கு தொடர்ந்தும் சான்று பகர வேண்டும் என்று சிலுவை வழியை, துன்பத்தை அவர்கள் மனமுவந்து ஏற்று இந்த வாழ்வினுடைய இன்பங்களை அல்லது சுகபோகங்களை, இந்த வாழ்விலே சாதாரண மனிதர்கள் தேடுகின்ற இறைவனுக்கு அப்பாற்பட்ட சக்திகளுக்கு தங்களை ஈடுபடுத்தாமல் அவர்கள் ஒரு துறவு வாழ்வை குடும்பங்களுக்குள்ளேயே அவர்கள் தங்களை ஒருத்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறையை கை கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற வாழ்க்கை முறை துறவு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏனைய சமயங்களிலே இருந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ சமயத்திலே இந்த 3ஆம் நூற்றாண்டிலே தான் இந்த துறவற வாழ்வை வாழ விரும்புகின்றவர்கள் ஃப்ளீயிங்னு சொல்லுவார்கள், இந்த உலகத்தை விட்டு ஓடினார்கள். குறிப்பாக அவர்கள் வனாந்தரங்களுக்கும் பாலைவனங்களுக்கும் அவர்கள் ஓடிச் சென்று தனிமையிலும் பின்பு படிப்படியாக சேர்ந்தும் அவர்கள் இந்த துறவற வாழ்வை வாழ்ந்தார்கள். இதிலே வரலாறு கூறுகின்றது, இந்த வனத்து சின்னப்பர் அல்லது கோமியஸ் என்று சொல்லப்படுகின்ற துறவி, இவர்கள் தனித்து வாழ்ந்தார்கள். அத்தனாசியார் என்கின்ற புனிதர், அவர் இந்த துறவு வாழ்வை பற்றி பல வழிமுறைகளை அவர் எழுதி வைத்திருக்கின்றார். சந்நியாச வாழ்வு என்று எங்களுடைய பண்பாட்டிலே நாங்கள் கூறலாம். முதல் 3 நூற்றாண்டுகளின் பின்பு ஏற்பட்ட மறுமலர்ச்சியின், அதாவது வேத கலாபனைகள் முடிவடைந்த பொழுது கிறிஸ்தவர்கள் அவர்கள் தாங்கள் இந்த கிறிஸ்துவை நெருக்கமான முறையிலே பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தப முயற்சிகளினாலே, அதாவது சந்நியாசிகள் போன்று அவர்கள் தங்களுடைய வேத சாட்சி மரணத்தை தழுவ முடியாத பொழுது தங்களை அவர்கள் ஒருத்து ஒடுக்கி அவர்கள் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், இந்த உலகத்தினுடைய சந்தோஷங்கள், இந்த உலகத்திலே இறைவனிடம் இருந்து பிரிந்து வாழக்கூடிய அந்த சூழலிலே இருந்து தம்மை தனிமைப்படுத்தி அவர்கள் வனாந்தரங்களிலே, அவர்கள் பாலைவனங்களிலே தங்களை தனிமைப்படுத்தி இந்த துறவு வாழ்வை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த துறவு வாழ்வினுடைய ஒரு அமைப்பாக உருவாக்குவதற்கு புனித பெனடிக்ட் அவர்கள் இந்த துறவு வாழ்வை ஒரு கூட்டு வாழ்வாக ஏற்படுத்துவதற்காக சில விதிமுறைகளை அமைத்து அவர் இந்த துறவு வாழ்வுக்கு ஒரு அமைப்பு உருவம் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டிலே புனித பிரான்சிஸ்கு அசிசியார் ஒரு புதிய மறுமலர்ச்சியை கொண்டார். இதற்கு முன்னே இருந்தவர்கள் தங்களை துறவு வாழ்விலே இணைத்து கொண்டவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் கிறிஸ்தவ சமயத்திற்கு நம்பிக்கைக்கு எதிராக இருந்த பேதகங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கையை, உண்மைகளை, படிப்பினைகளை பாதுகாத்தார்கள். இந்த ரீதியாக வந்த இந்த துறவற வாழ்வு உண்மையாகவே புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை கண்டது. அதாவது திரு அவை எதிர்நோக்கிய பிரச்சனைகளுக்கு முடிவுகளை காண்கின்ற அல்லது அவற்றுக்கு எதிராக பிரச்சனைகள், முரண்பாடுகளுக்கு எதிராக சாட்சியம் பகர்ந்து போதிக்கின்ற சபைகளாக இருந்தது. பிரான்சிஸ்கு அசிசியாருடைய சபையை பொறுத்தளவில் ஏராளமான கிளைகளாக அவை இன்று பிரிந்து
அவை மிகவும் வளர்ச்சி கண்ட திரு அவைக்கு பலம் கொடுத்த திரு அவையை வளப்படுத்திய திரு அவையை பாதுகாத்த துறவிகள் என்று சொல்லலாம். அவருடைய அந்த துறவர வாழ்வை பார்க்கின்ற பொழுது 3 வகையாக, முதலாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் என்ற 3 வகையாக அவர்கள் பிரிந்து அவருடைய அந்த ஆன்மீகத்திலே ஊறியவர்களாக இன்னும் பல சபைகள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே பல காலங்களிலே, காலத்திற்கு காலம், உதாரணமாக திரு அவையிலே பேதங்கள் எழுந்த பொழுது அவற்றை சீர்திருத்த வேண்டும், அவற்றை சரியான விடையை பகர வேண்டும், திரு அவைக்காக போராட வேண்டும் என்ற இயேசு சபையை நிறுவிய புனித இக்னேஷியஸ் அவர் 16ஆம் நூற்றாண்டிலே திரு அவையிலே ஒரு சீர்திருத்த துறவர சபையாக இயேசு சபையை நிறுவினார். இப்படி பல துறவர சபையினுடைய நிறுவனர்கள் காலத்தினுடைய தேவைகளை உணர்ந்தவர்களாக, தூய ஆவியினுடைய ஆற்றலை பெற்றவர்களாக, அவர்கள் தூய ஆவியினுடைய அருங்கொடைகளை பெற்றவர்களாக, கேரிசம் என்று சொல்வார்கள். அவர்கள் அந்த காலத்திலே எழுந்து தங்களோடு ஏனையவர்களையும் இணைத்து திரு அவைக்காக அவர்கள் உழைத்தார்கள். இப்படி நாங்கள் ஏராளமான நூற்றுக்கணக்கான துறவர சபைகள் திரு அவைக்கு இறைவன் கொடுத்த கொடையாக இருக்கின்றன. இலங்கை மண்ணிலே கால் பதித்த அமலமரு தியாகிகள் அல்லது திருக்குடும்ப சபை கன்னியர்கள், இப்படி பல துறவர சபைகள் இன்று எங்களுடைய மண்ணிலே கால் பதித்து அவர்கள் தங்களுடைய பணியாற்றுகின்றார்கள். இந்த வேளையிலே நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், இந்த துறவர சபையினுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு துறவர சபையும் அந்தந்த காலத்திலே ஏற்பட்ட தேவைகளுக்கு, பிரச்சனைகளுக்கு விடை பகிர்வதற்காக இறைவன் சில மனிதர்களை, அவர்கள் குருக்களாக இருந்திருக்கலாம் அல்லது அவர்கள் பொதுநிலையினர்களாக இருந்திருக்கலாம் அல்லது ஆயர்களாக இருந்திருக்கலாம், இவர்களை இறைவன் அழைத்து இந்த சபைகளை நிறுவும்படியாக அவர்களுக்கு ஏவுதல், அழைப்பை கொடுக்கின்றார். இந்த அழைப்பை பெறுகின்றவர்கள் அந்த அழைப்புக்கு பதில் அளித்து தம்மோடு பலரையும் இணைத்து அவர்கள் பதிலளித்து, பின்பு இந்த தேவைகள் பல்வேறு இடங்களிலும் நாடுகளிலும் பல்வேறு காலங்களிலே எழுகின்ற பொழுது அதற்கு அவர்கள் பதில் கொடுக்கின்றவர்களாக, ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த துறவர சபைகள் மென்மேலும் பல நாடுகளுக்கு அவைகள் பயணித்து அவர்களை மிஷனரிஸாக அல்லது அவர்களை தம்முடைய பணியாளர்களாக கடல் கடந்து, நாடு கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து அவர்கள் அனுப்பப்பட்டு அந்தந்த நாடுகளிலே அவர்கள் மேலும் தங்களுடைய துறவர சபையிலே இணைவதற்கான அழைப்புகளை விடுத்து அங்கே இருந்து அவர்கள் இவ்வாறு நூற்றுக்கணக்காக, ஆயிரக்கணக்காக என்று சொல்லி உலகளாவிய ரீதியாக இன்டர்நேஷனலி அவர்கள் வளர்ந்து இன்று திரு அவையிலே ஏராளமான இந்த துறவர சபையினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய வாழ்வில் மிகவும் 2 மிக முக்கியமான விடயங்கள் உண்டு. ஒன்று அவர்களுடைய வாழ்வு. இந்த வாழ்வு எப்பொழுதும் அந்த சீடத்துவத்திற்காக அமைவதாக இருக்கின்றது. திரு அவை இந்த துறவர சபையினர்களை பற்றி பேசுகின்ற பொழுது இவர்கள் திருமுழுக்கினுடைய அழைப்பைத்தான் அவர்கள் இன்னும் நெருக்கமான முறையிலே கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இவர்கள் பொதுநிலையினர்களாகவே இருக்கின்றார்கள். திருநிலையினர்கள் என்பவர்கள் அவர்கள் திரு அவையினாலே திருநிலைப்படுத்தப்பட்ட அங்கீகாரம் பெற்ற வர்க்கத்தினர்கள். இவர்கள் ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் ஆவர். இந்த திருத்தொண்டர்கள், ஆயர்கள், குருக்கள் இவர்களை தவிர துறவர சபையை சார்ந்தவர்கள் பொதுநிலையினர்களே இன்னும் ஒரு படி உயர்ந்து அல்லது இன்னும் ஒரு
வாழ்க்கை முறையை, லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவார்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்கு நெருக்கமான முறையிலே கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலே அவர்கள் சில வாக்குறுதிகளை, 3 வாக்குறுதிகளை முக்கியமாக அவர்கள் எடுக்கின்றார்கள். கிறிஸ்து எவ்வாறு கற்புள்ளவராக மனத்துறவு கொண்ட விரத்தத்துவ வாழ்வை வாழ்ந்தாரோ, கிறிஸ்து எவ்வாறு தந்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாரோ, கிறிஸ்து எவ்வாறு தன்னுடைய இந்த உலகப் பற்றுக்களை துறந்து ஏழ்மையாக அவர் வாழ்ந்தாரோ, இவ்வாறு இந்த 3 நிலைகளிலும் தங்களை அர்ப்பணித்து துறவியர்கள் அவர்கள் துறவற வாழ்வை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த துறவற வாழ்வுக்கு யார் இதிலே சேரலாம் என்று சொல்கின்ற பொழுது, அவர் தங்களுடைய சூழலிலே ஏற்கனவே இருக்கின்ற துறவியர்களினாலே வழிநடத்தப்பட்டு அவர்களினாலே அழைப்பை பெற்று அவர்கள் ஊடாக இந்த சபைகளிலே இணைந்து அவர்கள் பயிற்சிகளை பெற்று உருவாக்கம் பெற்று ஒரு குறிப்பிட்ட கால அளவிலே அவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார்கள். இந்த துறவியர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒவ்வொரு ஆண்டுக்கும் தங்களுடைய அர்ப்பணத்தை செய்து பின்பு ஒரு நிரந்தரமாக அவர்கள் இந்த சபையிலே இணைந்து துறவற வாழ்வை அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் பூராக ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த துறவற வாழ்வினுடைய அடித்தளம் என்னவென்றால் அன்பு ஆகும். கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அன்பு செய்தது போல ஒரு சுயநலமற்ற அன்பினாலே அவர்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்வதற்கு, அன்புள்ளம் கொண்டவர்களாக வாழ்வதற்கு, அன்பின் உடைய அடிப்படையிலே உறவுகளை அவர்கள் ஏற்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் மனத்துறவு செய்தாலும் அவர்கள் எல்லோரும் அன்புள்ளவர்களாக வாழ்வது, அவர்கள் ஒரு வறண்ட, ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அர்த்தமற்ற வாழ்வு அல்ல. இது ஒரு அன்பினால் மலர்ந்த, இறைவனுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு அர்ப்பண வாழ்வு ஆகும். அதனால் இவர்கள் மத்தியிலே ஒரு குழும வாழ்வு என்பது, கம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்றது, குழும வாழ்வு கட்டாயமானது. இந்த குழும வாழ்வு இல்லாமல் ஒருவர் தன்னுடைய இந்த துறவு வாழ்வை வாழுகின்றார் என்பதிலே பொருத்தமில்லை, அர்த்தமில்லை. ஆனால் இறை ஆட்சி அன்பினுடைய ஆட்சியாகும். இறைவன் அன்பே உருவானவர். கிறிஸ்து தம்முடைய அன்பை சீடர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். அவருடைய அன்பு கட்டளை தான் இறுதி கட்டளை. நான் உங்களை அன்பு செய்வது போல ஒரு மற்றவரை அன்பு செய்யுங்கள். அதனால இந்த துறவு வாழ்வினுடைய அடித்தளம் இறைவனையும் தங்களுடைய சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்தல். அவ்வாறு ஒரு கூட்டு வாழ்க்கையை வாழுகின்றார்கள். கிறிஸ்து சீடர்களை அழைக்கின்ற பொழுது ஒரு குழாமாக அழைக்கின்றார். அவர்கள் ஒரு குழாமாக அழைக்கின்றார். 12 அழைக்கின்ற பொழுது அந்த 12 அவர் ஒருங்கிணைந்த ஒரு குழாமாக கூட்டு வாழ்வுக்கு அழைக்கிறார். அதனால் இந்த கம்யூனிட்டி லைஃப் என்பது, அதாவது குழும வாழ்வு என்பது தவிர்க்க முடியாத ஒரு விடயமாகும். இந்த ஒவ்வொரு துறவற நிறுவனர்களையும் இறைவன் அந்த சபையை நிறுவுவதற்கு அழைக்கின்ற பொழுது ஒரு பணியை முன்வைத்துத்தான் அழைக்கின்றார். அதனாலே இந்த இறைவாக்கினர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு போல, திருத்தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு போல, இந்த துறவற சபையினர்களும் சில அழைப்புகளை பெறுகின்றார்கள், பணியை பெறுகின்றார்கள். இந்த பணியினுடைய வடிவங்கள் காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப, திரு அவையினுடைய தேவைகளுக்கு ஏற்ப இவர்கள் தங்களுடைய பணியை செய்கின்றார்கள். ஒவ்வொரு காலத்திலும் இந்த பணியினுடைய வடிவங்கள் புதிய புதிய உருவகங்களை எடுக்கலாம். இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய விதமான ஆற்றல்களை, திறமைகளை, நுட்பங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அவர்கள் வாழுகின்ற சூழலுக்கேற்ப அவர்களுடைய மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுடைய வளங்களை பயன்படுத்தி அவர்களை தட்டி கொடுத்து அவர்களை மனிதர்களாக, கிறிஸ்தவர்களாக, புனிதர்களாக உருவாக்குவதுதான் இந்த துறவற சபையினர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் இவருடைய பணி கிறிஸ்துவை அவர்கள் எவ்வளவு தூரம் அன்பு செய்கின்றார்களோ, அவருடைய ஆன்மீகத்திலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தூய ஆவியானவருடைய வரங்களிலே, கொடைகளிலே அவர்கள் தங்களை உருவாக்கி ஆற்றல் மிக்கவர்களாக, திறமை உள்ளவர்களாக, மற்றவர்களை அவர்கள் உருவாக்கக்கூடியவர்களாக, அறிவிலும் ஆற்றலிலும் ஆன்மீகத்திலும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே அவர்கள் திறமை மிக்கவர்களாக, மனிதர்களாக உருவாக்குவதற்கு
குறிப்பாக இறை ஆட்சியினுடைய அந்த ஆட்சிக்கு பொருத்தமானவர்களாக அவர்களை, இறையாட்சி தான் அவருடைய இலட்சிய கனவு. எல்லா விதமான துறவற சபையினர்களும் பல நதிகள் ஒன்று சேர்ந்து அது சங்கமமாகுவது போல ஒரே குறிக்கோளையே கொண்டவர்களாக இறையாட்சியை இந்த உலகத்திலே மலர செய்வதற்கும், இந்த இறையாட்சியினுடைய சீடர்களாக, அவருடைய சாட்சிகளாக இந்த உலகத்திலே இந்த இறையாட்சி ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற அந்த நிறைவோடு இவர்கள் கிறிஸ்துவை தாங்கியவர்களாக, கிறிஸ்துவனுடைய சாயலை பிரதிபலிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதனால் இங்கு மிக முக்கியமான இவருடைய வாழ்வு, அன்பு வாழ்வு. இவர்கள் தங்களை அன்பு செய்வதும், கிறிஸ்துவை அன்பு செய்வதும், தம்முடைய குழுமத்தின், தம்முடைய சபையினுடைய உறுப்பினர்களை அன்பு செய்வதும், இப்படியாக அவர்கள் அந்த கூடத்திலே, அந்த பாடசாலையிலே, அந்த ஸ்கூல், அந்த கலையிலே அவர்கள் தேர்ச்சி பெற்று ஏனைய மக்களை அன்பு செய்யக்கூடிய தகமை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். சவால்களுக்கு முகம் கொடுப்பதும், புதிய புதிய மாற்றங்களுக்கு அவர்கள் முகம் கொடுப்பதும், பல்வேறு விதமான தேவைகளோடு இருக்கின்றவர்கள், அரசியல், பொருளாதார, சமூக அநீதிகளினாலே தாக்கப்படுகின்றவர்கள், இன்னும் பலவிதமான பொருளாதார கஷ்டங்களினாலே தாக்கப்படுகின்றவர்கள், சமூகத்திலே அவர்கள் ஏழையர்களாக இருக்கின்றவர்கள் மட்டிலே இன்னும் கூடிய அக்கறை செலுத்துகின்ற அவர்களுடைய அழைப்பு இந்த துறவற அழைப்பு ஆகும். இந்த துறவியர்கள் எப்பொழுதும் ஏழையர்கள் பால் ஒரு சிறப்பான அன்பை, கவனத்தை வைத்திருப்பார்கள். ஆனால் இவர்கள் தனித்து அல்ல, குழுமமாக, கூட்டமாக அவர்கள் அவர்கள் ஒரு இணைந்து பயணிப்பதும் பணி செய்வதும் அவர்களுடைய பணியினுடைய வடிவமாகும். தனித்து இருப்பது அல்ல துறவற வாழ்வு. துறவற வாழ் பொதுநிலையினராக இருந்து ஒருவர் தனித்து அந்த பணியை செய்யலாம். அல்ல, பொதுநிலையினர் செய்கின்ற பணியையும் ஒரு துறவி செய்கின்ற பொழுது அவருடைய மனநிலையும், அவருடைய அணுகுமுறையும், அவருடைய சாட்சியமும் வித்தியாசமானதாக இருக்கும். கூர்மைப்படுத்தப்பட்டதாக, மெருகூட்டப்பட்டதாக, ஆளுமையிலே அவர் சிறந்தவராக, அவர் தன்னுடைய அந்த உருவாக்கத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து பணி செய்கின்றவர். அதனால இந்த துறவற சபையினர்கள், இந்த துறவிகள் திரு அவைக்கு பெரும் கொடையாக இறைவனால் கொடுக்கப்பட்டு அவர்கள் திரு அவையினுடைய அதே நோக்கிலே அவர்கள் பயணிக்கின்றவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த துறவியர்களுக்காக, துறவற வாழ்வை அணைத்துக் கொள்ளுகின்றவர்களுக்காக இறைமக்களாகிய நீங்கள் அனைவரும் மன்றாட கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அவர்களோடு ஒத்துழைத்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றவர்களாகவும் வாழ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அவருடைய பணியை பெறுகின்ற பொழுது நன்றி உணர்வோடு நாங்கள் அவற்றை பெற்று அவற்றிலே நாங்கள் சிறந்த எங்களுடைய வாழ்வை சிறந்து விளங்குவதற்கு இவருடைய இந்த துறவியர்களுடைய பணிக்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி.